ஆர்சனல் 3-2 டாட்மன் கிட்ட லூஸ் பண்ணினாங்க. ஆனா இந்த டிஃபீட்ல ரிசல்ட்டை விட இந்த டாக்டிக்கல் ப்ராப்ளம் தான் எனக்கு பிக்கஸ்ட் கன்சர்னா இருக்கு. ப்ராப்ளம் 1, டிஃபென்சிவ் கேப். இங்க பாருங்க, ஆர்சனலோட மிட்ஃபீல்டும் டிஃபென்ஸும் நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு. இந்த கேப் பெருசா இருக்கிறதுனால டாட்மன் பிளேயர்ஸுக்கு லைனுக்கு நடுவில் ரிசீவ் பண்ண ஸ்பேஸ் கிடைக்குது. ஒரு டாட்மன் பிளேயர் இந்த ஸ்பேஸுக்குள்ள மூவ் பண்ணும்போது ஆர்சனல் டிஃபெண்டர்ஸ் ஸ்டெப் பேக் பண்ணலாமா இல்ல பேக்ல போகலாம்னு டிசிஷன் எடுக்க வேண்டி வருது. அந்த ஹெசிடேஷன் தான் டாட்மனுக்கு ஃபார்வர்டா ப்ரோக்ரஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. ரெண்டாவது ப்ராப்ளம் ஆர்சனலோட ப்ரெஸ்ஸிங். ப்ரெஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிளேயர் மட்டும் ப்ரெஷர் கொடுத்தா போதாது. பிஹார்ட்ல இருக்கிற பிளேயரும் காம்பேக்டா மூவ் பண்ணி பாசிங் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணணும். டாட்மன் சிம்பிள் பாஸ் யூஸ் பண்ணி ஆர்சனலோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ்ஸை பிரேக் பண்ணும்போது ஆர்சனல் ஷேப் ஓப்பன் ஆகுது. ஒன்ஸ் that happens, டாட்மனுக்கு மிட்ஃபீல்ட்ல ஸ்பேஸ் கிடைக்குது. ப்ராப்ளம் 3, அட்டாக்கிங் சப்போர்ட். மூன்றாவது ப்ராப்ளம் என்னன்னா யோக்ரேஸுக்கு அட்டாக்கிங்ல சப்போர்ட் இல்ல. யோக்ரேஸ் ஃபன்ல இருக்கும்போது சரௌண்டிங் பிளேயர்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தா அவர் ஐசோலேட்டட் ஆகிடுவாரு. பால் ரிசீவ் பண்ணும்போது இமீடியட்டா சப்போர்ட் இல்லைன்னா டாட்மன் டிஃபெண்டர்ஸுக்கு அவரை கண்ட்ரோல் பண்ண ஈஸி. ஆர்சனலுக்கு அட்டாக்கிங் பிளேயர்ஸ் க்ளோஸா கனெக்ட் ஆகணும். அப்படி இருந்தும் செகண்ட் ஹாஃப்ல ஆர்சனல் கம் பேக் பண்ண ட்ரை பண்ணினாங்க. பட் இந்த டாக்டிக்கல் இஷ்யூஸ் டெஃபினெட்லி ஹார்ட் அட்டாக்கு கன்சர்ன். பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம்ஸை ஆர்சனல் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு ஆர்சனலோட பிக்கஸ்ட் டாக்டிக்கல் ப்ராப்ளம் எதுன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.